இப்போ இந்த டிஜிபி சொன்னார்ல, அவங்களுக்கு நாங்கள் ஆய்வு பண்ணால் சகாயத்துக்கு பாதுகாப்பு அவசியம் இல்லைன்னு. முக்தாருக்கு என்ன இப்போ உயிருக்கு ஆபத்து? முக்தாரால் தான் மற்றவர்களுக்கு ஆபத்து. யாரெல்லாம் இன்டர்வியூ எடுக்க போகிறாங்களோ அவங்களோ ஆக்சுவலாக சரி அதுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குது சார். இப்போ நானே நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். உங்களை நம்பி வந்து இன்டர்வியூக்காக வராங்க. நீங்கள் என்ன நடந்தோ அதை போடலாம். தடா ரஹீம் ஒரு நாள் போய் அந்த மாதிரி தான் மாட்டிக்கிட்டு என்கிட்ட வந்து சொன்னார், நான் 2 மணி நேரம் பேசினேன் இல்லையோ, 20 நிமிஷமாக கட் பண்ணி போட்டாங்க இல்லையோ, நான் கால் பண்ணி திட்டிட்டேன் அவரை, ஏன் அப்படி பண்ணுற? அவர்களும் சூடு சொன்ன இல்லை. இன்னொன்று, ஏன் முக்தார் இப்படி நடந்து கொள்கிறார் என்றால், அவர்களுக்கு இந்த உளவுத்துறை அவர்களை இயக்குகிறது. இந்த தமிழ் தேசியம் பேசுகிற பாரி இருக்கார்ல, அவர்கிட்ட இது மாதிரி தான் இன்டர்வியூ கேட்டிருப்பார் போல இருக்கு. அவர் சரி நான் இன்டர்வியூ தரேன், நீங்களும் கேமரா வைங்க, நானும் கேமரா வைக்கிறேன் அப்படி சொன்னோன்னே அப்புறமா அப்பாயின்மெண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணலையா சார் அவர்? இது போக இந்த செக்யூரிட்டிக்கு ஒரு முறை இருக்குது. லியோ கேட்டார், நமக்கு தான் செக்யூரிட்டி கொடுக்கணுன்ட்டு. அதில் ஒரு சிக்கலும் இருக்குது. உங்களுக்கு செக்யூரிட்டி வந்துச்சுனாலே காவல்துறை உங்களை கண்காணித்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி நம்ம குற்றம் சொல்கிறோம், என்ன பின்தொடர்ந்து வரீங்க கண்காணிக்கிறீங்கன்ட்டு. போலீஸ் உங்களுக்கு பாதுகாப்பு போட்டால் அவங்க எதுக்கு கண்காணிக்கணும்? அப்புறம் உங்களுக்கு வாண்டடாக கொடுத்துருப்பாங்களே எது பாதுகாப்பு? அது அப்போ வீட்டில்